ஹாய் ஹலோ நமஸ்தே அண்ட் வெல்கம் பேக் டு ஷிவ் டெக்னோ சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிஸ்கோ வெபெக்ஸ் இந்த ஆப்ல நம்ம எப்படி அட்டெண்டன்ஸ் எடுக்க போறோம் சொல்லிட்டு பார்ப்போம். ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. டீச்சர்ஸுக்கு எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிரசென்ட் ஆயிருக்காங்க, யார் ஆப்சென்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா நோட் பண்றதுக்கு சிஸ்கோ வெபெக்ஸ்லயே ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை மட்டும் நம்ம கிளிக் பண்ணா போதும். அது யார் யார் பிரசென்ட் ஆயிருக்கா, எத்தனை மெம்பர்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் ஃபார்மேட்ல நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதெல்லாம் டீச்சர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யார் யாருக்கு யூஸா இருக்கும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் மட்டும் தான் யூஸா இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சீக்கிரமா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிஸ்கோ வெபெக்ஸ்ல நம்ம எப்படி அட்டெண்டன்ஸ் எடுப்போம் சொல்லிட்டு பார்ப்போம். நான் சொல்ற ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஈஸியா நீங்க அட்டெண்டன்ஸ் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. சிஸ்கோ வெபெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அவங்களோட அபிஷியல் வெப்சைட் ஓபன் ஆன அப்புறம் சைன் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வெபெக்ஸ் மீட்டிங் இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க உங்களோட மெயில் மூலமா நீங்க சைன் இன் பண்ணிக்கோங்க. நான் என்னோட மெயில்ல சைன்இன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க உள்ள சைன்இன் பண்ணிட்டீங்க. சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் நார்மலா உங்களுக்கு தெரியும்ல, அதாவது மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இருந்தா நீங்க இங்க கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ அட்டெண்டன்ஸ் எப்படி ரிப்போர்ட் மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க உங்களோட பேர் இருக்கும்ல, இங்க பேர் பக்கத்துல ஆரோ மார்க் இருக்கு. இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆப்ஷன்ஸ் வருது. அதாவது மை ப்ரொஃபைல், மை கான்டாக்ட்ஸ், இந்த மாதிரி ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. அதுல மை ரிப்போர்ட்ஸ் இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இதுல யூசேஜ் ரிப்போர்ட் இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு இந்த யூசேஜ் ரிப்போர்ட் குள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க ஃப்ரம் டேட் அண்ட் டு டேட் காமிக்கும். இது நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், எதுல இருந்து எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செலக்ட் பண்ணிட்டு. டாபிக் ஆப்ஷனல் தான், வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லாட்டி அப்படி பிளாங்காவே இருக்கட்டும். கீழே ஷார்ட் ரிசல்ட்ஸ் பை இருக்குல்ல, இது டேட்டே இருக்கட்டும். தென் நீங்க டிஸ்பிளே ரிப்போர்ட் இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்க யூசேஜ் சம்மரி ரிப்போர்ட் இங்க வந்துரும். இந்த இடத்துல நீங்க எவ்வளவு மீட்டிங்ஸ் ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஆர்எல்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கலாம். இங்க மீட்டிங் டைப் நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. இங்க டேட் காமிக்கும். தென் இங்க நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். நான் உங்களுக்காக இங்க 2 அக்கௌண்ட்ஸ்ல சைன்இன் பண்ணிருக்கேன். ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இங்க 2 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணணும் எந்த மீட்டிங்கோட ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோட ரிப்போர்ட் எடுத்துக்கிறேன். ஓபன் பண்ணிக்கோங்க. இதை ஒன்ஸ் உங்களுக்கு ஓபன் ஆன அப்புறம் பார்ட்டிசிபென்ட் 1, பார்ட்டிசிபென்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்ப ரொம்ப பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்துன்னா இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் கீழே அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நம்ம இங்க பாத்துக்கலாம். நேம் 1 இது நீங்க, அதாவது ஹோஸ்ட், யாரு ஹோஸ்டோ அவங்களோட நேம் தான் பார்ட்டிசிபென்ட் 1ல காமிக்கும். ஃப்ரம் பார்ட்டிசிபென்ட் 2ல இருந்து எத்தனை பீப்புள் உள்ள வந்திருக்காங்க, அதாவது கிளாஸ எத்தனை மெம்பர்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இங்க அவங்களோட நேம் காமிக்கும். வேற இங்க மெயில் ஐடி, அதாவது எந்த மெயில் மூலமா அவங்க சைன்இன் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். இப்ப நீங்க இதையே டைரக்டா பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா பிரிண்டர் ஃப்ரெண்ட்லி ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் ஒரு டேப் ஓபன் ஆகும். மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் பிரிண்ட் அண்ட் கண்டென்ட்ல வருது. இதை நீங்க டைரக்டா Ctrl+P கொடுத்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் எனக்கு ஒரு எக்ஸல் ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இங்க செகண்ட் ஆப்ஷன் எக்ஸ்போர்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே உங்களுக்கு எக்ஸல் ஃபைல்ல டவுன்லோட் ஆயிரும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்ஸ் உங்களுக்கு எக்ஸல் ஃபைல் ஓபன் ஆன அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பார்ட்டிசிபென்ட் நேம். இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பார்ட்டிசிபென்ட் எவ்வளவு மெம்பர்ஸ் 1 and 2 இருக்கா, நேம் எல்லாத்தையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட் எவ்வளவு பார்ட்டிசிபென்ட்ஸ் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க நீங்க கீழே காமிக்கும். அவங்களோட நேம், இமெயில் அக்கௌண்ட், இங்க டேட், எந்த டேட்ல அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்படி நீங்க எக்ஸல் ஃபைல்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளவு ஈஸியா நம்ம எக்ஸல் ஃபைல்ல சேவ் பண்ணிக்கலாம். டீச்சர்ஸ் உட்காந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நம்ம இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பிரஸ் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமா வரும். மேலும் பல வீடியோல பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.